இன்னைக்கு ப்ராடக்ட் அன்பாக்சிங்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்கா வந்து ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. இங்க ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க என்ன ஒரு அழகு, வெள்ளை கலர். இந்த அக்கா மாதிரியே வெள்ளை மனசுங்க. இந்த மாடல் பீரோ மாதிரி இருக்குங்க. பாருங்க பாருங்க, பீரோ 1 ஸ்லாப் 2 சூப்பரா ஒரு அருமையான மாடல். சொல்லுங்க மேடம், இந்த ப்ராடக்ட் வாங்குறது நீங்க எப்படி எந்த வகையில சந்தோஷப்படுறீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லடா. நான் டிசப்பாயிண்டடா அத சொன்னீங்கன்னா நான் அதை சேர்த்து சூப்பரா இருக்கு. சொல்லுங்க மேடம். ரொம்ப குட்டியா இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பாக்ஸ்ல இருக்குல்ல, ஒரு பாக்ஸ்ல ரெண்டு வைக்கலாம் அப்படினு பார்த்தேன். ஆமா, ரெண்டு வைக்கலாம். ஓகேங்க, வைங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்னு வைக்கிற மாதிரி இருக்கு அந்த இமேஜ்ல. ஓகே, அத நீங்க வெச்சுக்கோங்க. சூப்பரா நம்ம ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே மாற்றுறதா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவான ஆப்ஷன்ஸ் இருக்கும். செம்மையான ப்ராடக்ட். நீங்க எதிர்பார்த்தத விட பக்கவாமே உங்களுக்கு தேவைப்படுது. சூப்பரா இருக்குல்ல? இப்படிதாங்க நாங்க என்ன பேசணும், யார் என்ன பேசணும், வாய் அடைக்கிறப்ப நாங்க விடாம பேசி நம்ம காலி பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்க வச்சு தூக்கி போட்டு போயிடணும். நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னா மேல தெரியற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. மேல என்ன நம்பரே தெரியல அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்கன்னு சொல்றதுனால தான் மேல நம்பரே போட்டாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, நாங்களே இன்வெஸ்ட் பண்றோம். அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? ஒரு ஆர்கனைசர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஸ்மெட்டிக்ஸ் பொருள்லாம் வந்து இங்கே வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏதாவது போட்டுக்கலாம். எதையாவது போட்டுங்க. இது சும்மா தண்டம். எதுக்கு வாங்கினே எனக்கே தெரியல. இன்னும் கூட தான் எதுக்கு கட்டினே எனக்கு தெரியல. சேம் டு யூ. ஏய்